என்ன படிக்கலாம் அப்படின்னு வர்றப்ப இது ஒரு காமன் கொஸ்டின் எல்லாருமே கேட்குறது. சார் என்ன படித்தா லைஃப் நல்லாயிருக்கும், என்ன படித்தா கெரியர் செட் ஆகும் அப்படின்றத விட இதை நம்ம பின்னோக்கி பார்த்தோன்னா அந்த பையனுக்கு என்ன பிடிக்கும், முதல்ல அவனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவனுடைய பேஷன் என்ன, இது ரெண்டும் தெரிஞ்சிக்காமல் முன்னோக்கி போவதுன்றது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரே பதில் எல்லாருக்கும் சொல்லிட முடியாது. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தனி புத்தகம் மாதிரி. ஸோ அவங்களுக்கு தேவையான தனித்துவம் என்ன. ஸோ உதாரணத்துக்கு மேக்ஸ் நல்லா வரும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நல்லா வரும், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆப்ட் ஃபார் லாஜிக்கல் ரீசனிங் இருக்கிற ஏஐடிஎஸ் மாதிரி கோர்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம். ஃபிசிக்ஸ் நல்லா வர்ற பசங்களுக்கு ஹவ் இட் ஹேப்பன்ஸ், ஸோ எப்படி இது வேலை செய்யுது, எப்படி இந்த கேமரா வேலை செய்யுது அப்படின்னு ஒரு ஆர்வம் தூண்டுகோலாக இருக்கிற பசங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரிபிள்இ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஆஃப்கோர்ஸ் இஃப் இட்ஸ் கோயிங் டு பி பயாலஜி, பயோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான சப்ஜெக்ட்னா ஹெல்த் கேரில் இருக்குது. அண்ட் சயின்ஸ், ஹியூமன் சயின்சஸ் அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் ஆப்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எவ்ரி இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் அவங்களோட தனித்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோர்ஸ் ஃபைனலைசேஷனுக்கு போக முடியும். ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் தேர் இஸ் மெனி கோர்சஸ் விச் இஸ் அவைலபிள். பட் கொஞ்சம் நம்ம அந்த சரத்தை எடுத்து இந்த பையனுக்கு இது வரும், இந்த பையனுக்கு இது பிடிக்கும் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் பெற்றோர்களும் அந்த குழந்தையும் நேரம் செலவிட்டால் கண்டிப்பாக ஒரு நல்ல கோர்ஸை அவங்க எடுத்து படிக்கலாம்.